அல்ஹம்துலில்லா. ஸோ நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ரிசர்ச் அண்ட் ரிசைட் அப்படிங்கிற அந்த டீமின் சார்பாக உங்கள் எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு குரானுடைய வசனங்களையும் யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெளிவுபடுத்துவாங்க, யாராவது ஒருத்தவங்க பயானாக சொல்லுவாங்க. அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ நாள் இருந்தோம். ஆனால் நம்மளும் அதை சிந்திக்கணும், நம்மளும் அதை ஓதி புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ரிசைட் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற டீம். அல்ஹம்துலில்லா. இதில் சூரா கஹஃபை நம்ம முதலாக எடுத்து நல்ல மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் சிந்திக்கணும், இந்த கஹஃப் சூறாவை தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகுலராக வெள்ளிக்கிழமைகளில் ஓத சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை அரபியில் ஓதுறதை விட அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் சிறந்ததாக இருக்குமே அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டோம். தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாக அதை நல்லபடியாக ஒவ்வொரு 10 ஆயத்தாக பார்த்து அதை ரெகுலராக ஓத வச்சு அதில் உள்ள விஷயங்களை சிந்திக்க வச்சு அதை ரிசர்ச்சாகவே பெரிய பெரிய அளவில் இல்லைன்னாலும் சின்னதாக அழகாக ரிசர்ச் பண்ணக்கூடிய நம்ம சகோதரிகளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லா. இந்த சூரா கஹஃபில் 8 வகையான விஷயங்களை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். அதாவது குகை தோழர்கள் ஒரு குகையில் எதுக்காக தஞ்சம் புகுறாங்க, அண்ட் அந்த இடத்துல இருந்தே நம்ம தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை சிந்திக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமில் நம்ம எப்படி சிந்திக்கணும், ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க ஏன் உள்ளே போனாங்க, ஒரு குகையில் ஏன் அவங்க தஞ்சம் புகுந்தாங்க, அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு தோட்டக்காரர், ஒரு ரொம்ப நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரருடைய நிலைமை, இன்னும் அவருடைய கூட இருந்தவருடைய எதுவுமே இல்லாத ஒருத்தவருடைய நிலைமை, அந்த தோட்டம் அழிந்ததுடைய விஷயங்கள், இதை பற்றி பார்த்தோம். இதில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எப்படி மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லா, இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விதங்கள், அவன் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகள், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அண்ட் இன்னொன்று இறைவனுடைய அந்த அந்தரங்க விஷயங்களை, அதாவது இறைவனுடைய அந்த மறைவான விஷயங்களை, அதாவது இந்த உலகத்தில் 2 வகையான விஷயங்கள் இருக்குது. ஒன்று நம்மளால் லாஜிக்கலாக திங்க் பண்ண முடிகிற அளவுக்கான ஒரு விஷயம், இன்னொன்று அது அல்லாஹ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அல்லாஹ் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு நபிமார்களால் கூட புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த துல்கர்னைனுடைய விஷயமாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயமாக இருக்கட்டும், அந்த ஒரு பயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த இடத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் அதாவது அவசரப்பட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். குரானை இப்போ நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுடைய அந்த சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அதையும் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிகமான பொறுமையுடையவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மூசா அலைஹிஸ்ஸலாம் கில்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பயணம் இறைவனுடைய வசனங்களை, இறைவனுடைய மறைவான விஷயங்களை அவன் நாடினால் மட்டும்தான் நபிமார்களுக்கே தெரிவிப்பான். நபிமார்களுக்கும் தெரியாத எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இறைவன் சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். அண்ட் ஃபைனலாக துல்கர்னைன் அண்ட் யாஜூஜ் மாஜூஜ் இவங்களுடைய கூட்டத்தாரை பற்றி சில விஷயங்கள் பேசி இறைவன் சில அறிவுரைகளை கொடுத்து அந்த சூரா அல் கஹஃபை நமக்கு நிறைவாக புரிய வச்சான். அல்ஹம்துலில்லா. இப்போ இந்த சகோதரிகள் சூரா அல் கஹஃபை ஒரு ஓவராலாக நல்லா புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அல்ஹம்துலில்லா. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக ஒரு சின்ன இவங்க இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு சர்டிஃபைடாக ஒரு சர்டிஃபிகேட்டாக நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் மூலமாக நம்மளுடைய துவாக்களோட வித் அவர் ப்ரேயர் அண்ட் வித் அவர் பிலவுட் நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸை அவங்களுக்கு நம்ம தரப்போகிறோம். மற்றபடி இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நான் வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது உங்களுக்கான ஒரு அழகான ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன தெரியும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ சூரா கஹஃப் எவ்வளவோ ஆலிம்கள் கூட எவ்வளவோ ஆலிமாக்கள் கூட இந்த சூரா கஹஃபை ஓதுங்கன்னு சொல்லுவாங்க, அழகான முறையில் ஓதுவாங்க. ஆனால் அதில் என்ன இருக்குது, இன்றைக்கி காலகட்டத்தில் அதில் என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அதை மையப்படுத்தி எடுத்த ஒரு விஷயந்தான் இந்த சூரா அல் கஹஃப். அல்ஹம்துலில்லா நம்ம நிறைவாக அதனுடைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஸோ இதுக்காக அவங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்ஸ் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அல்ஹம்துலில்லா. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் நான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தனாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் சொல்லலாம். உங்களுடைய பழைய சகோதரிகள், ஃபஸ்ட்டு பேட்ச் சூரா கஹஃபை முடித்த சகோதரிகள் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். அண்ட் புதுசாக சில சகோதரிகள் அடுத்த ரிசர்ச்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஃபீட்பேக் சொல்லலாம். சிஸ்டர்ஸ், ஸோ இந்த வகுப்பில் ஆல்ரெடி சூரா கஹஃப் முடித்த சகோதரிகள் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லலாம். யாரும் ஃபீட்பேக் சொல்கிற அளவுக்கு இல்லையா சிஸ்டர்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரசூல் மைதீன் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். இந்த காஃப் சூரா மூலமா நான் ரொம்ப நிறைய நான் கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எதுக்காக ஓதுறோன்னு கூட தெரியாம நான் ஓதிக்கிட்டு இருந்தேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த நான் அட்டன் பண்ணதுல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் கத்துக்கிட்டது ரொம்ப நான் அதையும் செயல்முறைப்படுத்தவும் நான் ஆரம்பிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். இன்னும் ஸோ ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் ரசூல் மைதீன் சிஸ்டர். அவங்களுடைய ரிசர்ச் டாபிக் மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லா அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து அதற்கான அழகான ரிசர்ச் பண்ணி அதனுடைய பேப்பரையும் நமக்கு சப்மிட் பண்ணிட்டு அந்த குரூப் டிஸ்கஷன்லையும் அழகான முறையில் எத்தி வச்சாங்க. மாஷா அல்லாம்மா, வாழ்த்துக்கள்மா. அடுத்தது பரக்கத்து நிஷா. அல்ஹம்துலில்லாம்மா. அடுத்து பரக்கத்து நிஷா சிஸ்டர். இவங்களும் யார் சரியான பாதையில் இருக்கோம், யார் கொடுமைக்காரர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணி அவங்க பேசினாங்க. அதாவது சூரா அல் கஹஃபில் கொடுமைக்காரர்கள்னு அல்லாஹ் பலரை குறிப்பிடுவான் ஒவ்வொரு இடத்துலையும். அதையெல்லாம் ப்ராப்பராக எடுத்து ரிசர்ச் பண்ணி அதை பேப்பராகவும் ப்ரெசன்ட் பண்ணாங்க. அண்ட் அதே சமயம் அவங்க கிளாஸ்லையும் குரூப் டிஸ்கஷன்லையும் கொடுத்தாங்க. மாஷா அல்லா, வாழ்த்துக்கள்மா பரக்கத்து நிஷாமா. அடுத்தது ஹவ்வா ஷரீஃபா சிஸ்டர். மாஷா அல்லா, அவங்களும் தன்னுடைய ரிசர்ச் டாபிக் அந்த ரிச் கார்டனர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட், அந்த பணக்கார அந்த ரொம்ப தோட்டக்காரர், 2 தோட்டங்களை உடைய அந்த தோட்டக்காரர்
அவர் கூட இருந்த அவருடைய நண்பரை பற்றி அழகான முறையில் ரிசர்ச் பண்ணி அண்ட் அதை அழகான முறையில் பேப்பராகவும் ப்ரெசென்ட் பண்ணாங்க அண்ட் அதனுடைய விஷயங்களை அழகாக நமக்கு எத்தியும் வச்சாங்க. வாழ்த்துக்கள்மா, மாஷா அல்லாஹ். அடுத்து சையத் ராபியாமா, மாஷா அல்லாஹ். காஃபிர் அப்படின்னா யார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி அதை பற்றின பேப்பரும் ப்ரெசென்ட் பண்ணாங்க அண்ட் அதை குரூப் டிஸ்கஷன்லையும் கலந்துக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. முபீனா பேகம், இந்த சிஸ்டரும் யாஜூஜ் மாஜூஜ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை எடுத்து அழகான முறையில் ரிசர்ச் பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. ரஹ்மத் பேகம், மாஷா அல்லாஹ், குகைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளி, லைட் ஆன் கேவ் அப்படிங்கிற டாப்பிக்கில் அழகான முறையில் ரிசர்ச் பண்ணி அழகான முறையில் எத்தியும் வச்சாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. ரஹ்மத் மிஷ்ரியா சிஸ்டர், மாஷா அல்லாஹ், ஷைத்தான் அப்படிங்கிற ஷைத்தானுடைய டாபிக் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஷைத்தானுக்கும் இருந்த அந்த சில சம்பவங்கள் குர்ஆனில் கஹஃபில் இறைவன் சொல்லியிருந்த அந்த சம்பவத்தை அழகான முறையில் தேடி எடுத்து ரிசர்ச் பண்ணி பேப்பரும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. கூடவே அழகான முறையில் எத்தி வச்சாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. அடுத்து நியாசா, மாஷா அல்லாஹ், கியாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு படிப்பினைகள் அதை பற்றி அழகான முறையில் ரிசர்ச் பண்ணி அதனுடைய விஷயங்களை அழகான முறையில் எத்தியும் வச்சாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. ஆசியா ஜபீன், மாஷா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ட் கித்ர் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய வரலாற்று படிப்பினைகளை அழகான முறையில் ரிசர்ச் பண்ணி அதை சரியான முறையில் முடிந்த அளவு ரிசர்ச் பண்ணி அதனுடைய விஷயங்களை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி நமக்கு அழகாக கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. ஃபாத்திமா பீவி, அஸ்ஹாபுல் கஹஃப் குகை தோழர்களை பற்றி இவங்களும் ரிசர்ச் பண்ணாங்க அண்ட் அதனுடைய பேப்பரையும் அழகான முறையில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள்மா. ஃபவுசுல் ஆஃப்ரீன், ஃபவுசுல் ஆஃப்ரீன் துல்கர்னைன் அவருடைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணாங்க அண்ட் அழகான முறையில் அதனுடைய விஷயங்களை பேப்பராகவும் ப்ரெசென்ட் பண்ணாங்க. வாழ்த்துக்கள்மா. ஷாஹிதா மொஹிதீன், மாஷா அல்லாஹ், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சூரா கஹஃபில் எவ்வளோ படிப்பினைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க அண்ட் அதை பற்றின விஷயங்களையும் அழகான முறையில் எத்தி வச்சாங்க. வாழ்த்துக்கள்மா, மாஷா அல்லாஹ். அண்ட் ஃபவுசுல் ஆஃப்ரீன் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரமதான் மாதத்தில் குர்ஆனிக் துவாக்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய துவாக்களை நம்மளுடைய மொழியில் நம்மளுடைய நிலைப்பாடோட நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதம் முழுவதும் செஷன் வச்சோம். மாஷா அல்லாஹ், தொடர்ந்து அவங்க அந்த செஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய இன்னர் செல்ஃபை ரொம்ப அழகாக மெருகேற்றி கொண்டாங்க அண்ட் அதற்காக ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு ஃபவுசுல் ஆஃப்ரீனுக்கு. மாஷா அல்லாஹ், உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ்மா. ஸோ நல்லபடியாக ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஒரு பேட்சை நம்ம நல்ல முறையில் முடிச்சிருக்கோம். ஒரு சூரா கஹஃபை எடுத்து நம்ம சிறந்த முறையில் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ஒவ்வொரு சூறாவையுமே நம்ம எடுத்து அழகான முறையில் ரிசர்ச் பண்ணி அதனுடைய விஷயங்களில் நம்ம எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய வழியை இறைவன் நமக்கு தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். கைர்.
ஸோ 2வது பேட்சான மற்ற எல்லா சகோதரிகளையும் அன்போட இந்த குழுமத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு விஷயத்தை இது நாள் வரைக்கும் நம்ம அரபியில் ஓதியிருப்போம். முக்கியமாக சூரா யூசுஃப்னு நம்ம ஓதியிருக்க மாட்டோம், குரானாக ஓதியிருப்போம். அதே சமயம் இந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை வந்து நம்ம பயான்களில் கேட்டிருப்போம். அதை தாண்டி இந்த யூசுஃப் சூறாவை வந்து நம்ம வந்து சிந்திக்க போகிறோம், ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது மனசில் ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு ஆனந்தம் வருது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த சூரா யூசுஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாரத்தில் 3 நாள் நமக்கு செஷன் இருக்க போகுது. ஒவ்வொரு நாளுமே 3 to 4. இந்த டைமில் உங்கள் யாருக்காவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தாராளமாக முன்கூட்டியே சொல்லுங்கள். நம்ம டைமிங்கில் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஒருவேளை இதில் இஷ்யூ குழந்தைங்களை யாரும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா 2:30 to 3:30 இந்த மாதிரி கூட மாற்றலாம். ஸோ இது டைமிங்குடைய விஷயம். இன்னும் எந்தெந்த நாட்களில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன், வியாழன், வெள்ளி தொடர்ந்து 3 நாளுமே நம்ம எடுத்துப்போம். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறத விட தொடர்ந்து 3 நாள் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிஷரியாக இருக்கும். ஸோ 2:30 ஓகே அப்படின்றீங்க, நம்ம 2:30 to 3:30 கூட வச்சுக்கிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ 2:30 to 3:30 இந்த செஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து ஒரு புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளுமே செஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அடுத்து திங்கள், செவ்வாய், புதன் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன் இருக்குது. அதில் சில பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபியூஷன் வேணாம் சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பிளான் பண்ணோம். பட் இம்மீடியட்டாக நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. தொடர்ந்து 3 நாள். இந்த 3 நாள் நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிசர்ச் டேர்மும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதில் மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த டேஸில் மாறுபாடு இருந்தால் நான் வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அதை நம்ம வந்து தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவோம். பட் வீக்லி 3 days கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். சரியா? இதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரா யூசுஃப் பொறுத்த வரைக்குமே அதனுடைய ஓரியன்டேஷன் இன்றைக்கி நான் தரேன். என்ன அப்படின்னா, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுக்கு அடுத்து அந்த 10ஆம் ஆண்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் ஏற்பட்டுட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியணும். அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வந்துச்சுன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த சூரா யூசுஃபோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அதே விஷயம் நமக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிடணும். நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு புதுசாக ஒரு இடத்துல நம்மளை மாற்றி விட்டால் நம்மளால் இருக்க முடியாது. நமக்கு வந்து ரொம்ப கோவம் வரும். நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டேன், இப்போ கல்யாணம் ஆகி நான் போகிறேன், அங்கே எனக்கு வேறு மாதிரி இருக்குது, என்னால் இருக்க முடியலை அப்படின்னு புலம்பக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இன்னும் புது இடங்களுக்கு, அது வேலையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுல நிறைய பேருக்கு வந்து நம்மள வந்து ஒரு நெருடலாகவும் இன்னும் வந்து பயமாகவும் இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த சூரா யூசுஃப் வந்து இந்த மாதிரியான ஒரு மைக்ரேஷனை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அப்படியே புலம்பெயர்றத ஒரு பெரிய அதிகாரத்துக்கான ஒரு முன்னிலையாக காண்பிக்குது. ஸோ அதனால தான் சூரா யூசுஃபை வந்து அந்த மன அழுத்தத்துக்கெலாம் வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக சொல்லுவாங்க. ஏன் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம உள்ளே பார்க்க புரியும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எதற்காக வந்தாங்க, அவங்களுடைய விஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் இறைவனுக்குத்தான் இருக்கணும். இதை சொல்லி வந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஆட்சி அதிகாரம் இறைவனுக்குத்தான் இருக்கணும், இறைவன் சொன்ன மாதிரி தான் இந்த உலகம் நடக்கணும் அப்படிங்கிறத இவர் எடுத்து சொல்லும்போது, அந்த மக்கால உள்ள பெரிய பெரிய தலைவர்கள், இவரும் ஒரு ஒரு ஹை கிளாஸ் குடும்பத்தில் உள்ளவர் தான். நபியை பற்றின விவரங்கள் அனைவருக்கும் தெரியும். இவர் வந்து ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர், ரொம்ப உயர்ந்த குலம். நம்ம காபத்துல்லாவோட டாப் மோஸ்ட் குலம் அது. ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நேரடி பரம்பரையை சார்ந்தவங்க. ஸோ இவங்களும் ஹை குவாலிட்டி தான். ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, வேறு யார் பேச்சையுமே கேட்கக்கூடாது, அல்லாஹ் சொல்கிற விஷயத்த நான் எத்தி வைக்கிறேன், அதன் முறைப்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சொந்த மக்களாலேயே சகோதரத்துவம் தானே வரும், சொந்த மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டு அவங்கள வந்து அவங்க 10 வருஷம் வரைக்கும் ஹிஜ்ரத் பண்ணலை. அந்த 10வது வருஷத்தில் அவங்களுக்கு ஏகப்பட்ட துன்பம். அவங்களுடைய மனைவி இறக்குறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க சித்தப்பா இறக்குறாங்க, அவங்களுடைய சொத்து எல்லாமே போகுது, அவங்களுக்கான அந்த பேலன்ஸே இல்லை. அப்போது இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இவங்களை கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சதன் விளைவாக அல்லாஹ் வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் தருவான், நீங்கள் வந்து ஹிஜ்ரத் பண்ணுங்க. ஹிஜ்ரத் என்பது இறைவனுக்காக, இறைவனுடைய வழிக்காக, இறைவனுடைய விஷயத்துக்காக ஒரு இடம் இருந்து இன்னொரு இடம் புலம்பெயர்றது. இன்றைக்கி அகதிகளாக எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்ரீலங்கன் அகதிகள்லாம் அந்த ராமேஸ்வரம் சைடில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அகதிகளை நம்ம எவ்வளோ பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு இவங்கெல்லாம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இவங்கக்கிட்ட இருந்த எல்லா வணிபம், எல்லா வகையான சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க போகிறாங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் சூரா யூசுஃபை இறைவன் தெரிவிக்கிறான். அப்போது இந்த சூரா யூசுஃபும் எப்படின்னா, சேம் தங்களுடைய சகோதரர்களாலேயே கொல்லணும்னு முயற்சிக்கப்பட்டு, அப்புறம் ஏதோ அல்லாஹ் அவங்க மனசை மாற்றி இவரை வந்து இதை தொலைச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தில் விற்றுட்டு வந்துடுவாங்க. அதில் ஒவ்வொன்றும் அவங்க பேசின வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்லுவான். இவர் அதாவது யூசுஃபை பார்த்து அவங்களுடைய சகோதரரில் ஒருத்தர் சொல்லுவார், இவங்க வந்து எங்களோட அடிமை தான், எங்ககிட்ட வந்து திருடிட்டு ஓடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவரை ரொம்ப பிடிச்சி போய், இல்லை ஏதோ சம்திங் அது இவர் வேணும், யூசுஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சொற்பமான காசை அவருக்கு கொடுத்துட்டு இவரை வாங்கிட்டு போயிடுவாங்க அடிமையாக. அப்போது யூசுஃப் வந்து தன்னுடைய அப்பா கிட்டேயே நல்ல செல்லமாக வளர்ந்த ஒரு குழந்த, அப்படியே வேரோடு எடுத்துகிட்டு போன மாதிரி இங்கேருந்து ரோம் நகரத்துக்கு அழைத்து செல்லப்படுவார். அங்கே போயிட்டு அவருடைய வளர்ப்பு யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தவரோட வளர்ப்பில் இருப்பார். அப்போது அவருக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அதனுடைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேர்ச்சி பெற்றுவோம். இப்போது ஒரு கடையில் நம்ம இருக்கோம், ஒரு மளிகை கடையில் நம்ம வேலை பார்க்குறோம், இல்லை ஒரு மளிகை கடையை வச்சுருக்கிற வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கும் அந்த மளிகை கடை பற்றின நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த மாதிரி இவருக்கும் அந்த இடத்துல அல்லாஹ் நிறைய ஹிக்மத்தை வச்சுருக்கான். அண்ட் அதே மாதிரி இவருடைய கனவு, ஸோ இதெல்லாம் வந்து இறைவன் அவ்வளோ பெரிய ஹிக்மத்தை வச்சுருந்தா, இதையும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தையும் கம்பேர் பண்ணணும். அண்ட் அதை தாண்டி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த அரசியல் விஷயங்கள் பெண்களுக்கு நமக்கு தெரியாமையே இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, அரசியல் விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அந்த பெண்களுடைய சூழ்ச்சி என்னவாக இருந்தது, ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்கள் என்ன மாதிரியான சூழ்ச்சி மேற்கொண்டாங்க. அப்போது அந்த காலத்திலேயே பெண்கள் அந்த மாதிரி விஷயங்களில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ இன்னைக்கும் அதாவது நம்மளை என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பெண்களை வந்து நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, எந்த இடத்துல உள்ள பெண்கள் அப்படி இருந்திருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் சில ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி தான் இருக்காங்க, இப்படி தான் இருப்பாங்க, ஹெரிடிட்டியாக வந்த ஒரு விஷயந்தான். அதை கொண்டு போய் சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணோட நம்ம வந்து முடிச்சு போடக்கூடாது. அப்போனா சாதாரணமாக இருக்கிற பெண்ணுக்கு கோவம் வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை இறைவனோட ஒளியால், அவனுடைய அந்த ஹிக்மத்தால் நம்ம வந்து சிந்திக்க போகிறோம். அதே சமயம் எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 10 வார்த்தைகளாவது அரபி வார்த்தைகளை அட்லீஸ்ட் ஆர் அட்மோஸ்ட் ஒரு 10 வார்த்தைகளாவது அரபி வார்த்தையை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே செஞ்சோம் தான். பட் இது இன்னும் ஒரு படி மேலே போய் இதை நீங்கள் ஒரு 5 டைம்ஸாவது எழுதுங்க அப்படின்னு சில வேர்ட்ஸை நான் வந்து தருவேன். அதை நீங்கள் எழுதணும். ஸோ இந்த மாதிரி குரானுடைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். முக்கியமாக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஒரு பேசிக்காக எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வரும், ஒரு நீங்கள் ஒரு குழந்தை வளர்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல பிரச்சனை வரும், ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். இதில் புதுசாக ஒரு இடத்துக்கு அல்லாஹ் ஏன் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான், இப்போ அங்கே கூட்டிகிட்டு போனதுனால நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு நம்மளை இந்த சூறா வந்து தூண்டணும். அதே மாதிரி ஒரு ஏன் வந்து இவர் பிரிசன், அதாவது ஜெயிலே தேவலாம் அப்படின்னு சில காலம் இருக்கிறாரு. இன்னும் வந்து ஃபைனலைஸ்டாக யார் வந்து இவன் தான் திருட அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. கடைசியில் வந்து திருப்பியும் ஒரு கட்டத்தில் வந்து இவருடைய சகோதரர் புன்யாமின், யூசுஃபுடைய சகோதரர் புன்யாமின், இவரை வந்து தான் கூட வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ராமா பண்ணுவார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த டைமில் அந்த என்ன ட்ராமா அதெல்லாம் வந்து நம்ம சூறாவில் பார்க்கலாம். அந்த ட்ராமாவில் வந்து ஏதோ ஒரு குவளையை யாரோ திருடிட்ட மாதிரி ட்ராமா பண்ணுவார். அப்போ அந்த குவளையை வந்து புன்யாமின் தான் திருடிட்டாருன்ற மாதிரி காமிப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமே தான் காமிக்க வைப்பார். அப்போது அந்த தருணத்தில் அகெயின் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவரும் இவருடைய சகோதரர் மாதிரியே இருக்கார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சொல்கிறாங்க, என்னைக்கோ வந்து ஒரு பொய்யை இட்டுக்கட்டி சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க திருடர்னு சொல்லி. லாஸ்ட் டைம்லையும் அவர் அதே சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவங்க சகோதரர் மாதிரியே இவரும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது சொல்லும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப மனசில் கஷ்டமாக இருக்கும். பட் அதை வெளிக்காட்டிக்காமல் அவர் வந்து தன்னுடைய சகோதரர்களை அவர் நேசித்தார். அவர் அங்கேருந்து அவங்களுடைய ஊர்லேருந்து இங்கே இந்த ரோமுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிடுவார். அப்போ இந்த இடத்துல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாவான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வருவார். ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் தான் இவங்கெல்லாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை இறைவன் வந்து இஸ்ராயில் சொல்லுவான். ஸோ இஸ்ராயில் புனைப்பெயராக இருக்கும். ஸோ அவங்களுடைய மகன்கள் அந்த சந்ததி தான் அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு பனு இஸ்ராயில் அப்படிங்கிற பேர் வரும். ஸோ இந்த பனு இஸ்ராயில் இப்போது எங்கேருந்து வராங்க, ஆரம்பத்தில் இவங்க இருந்த இடம் வந்து இஸ்ரேல், அந்த இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இது. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஜியாகிரஃபியவே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும். அந்தளவுக்கு நாடாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஓவராலாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த ஊர்களுக்குள்ள இவங்க இருந்திருக்காங்க. ஸோ பஞ்சம் வந்த காரணத்தினால் இவங்க எல்லாம் வந்து இங்கே வருவாங்க, ரோம்க்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அதிகாரியாகத்தான் இருப்பாங்க, அரசனாக இல்லை, அதிகாரியாகத்தான் இருப்பாங்க. நிறைய சம்பவங்கள், நிறைய பயான்கள் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லி நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விவகாரத்தில். ஆனால் குர்ஆனின் வழியாக நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விவகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய இந்த செஷன் வந்து இன்ஷா அல்லாஹ் புதன்லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரெடியாக இருங்க. நாளைக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு 2 நாள் வந்து 2 நாள் எனக்கு கொஞ்சம் விடுமுறை தேவைப்படுது. ஸோ புதன்கிழமை செஷன் இருக்கும். டைமிங் வந்து 2:30 to 3:30 வந்து நம்ம மாற்றிக்கிடுவோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது தாண்டி வேறு டைமிங் ஏதாவது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால வி கேன் கோ அப்பான் யூ, உங்களுடைய வழிமுறையோடையே நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானில் தான் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப யுனிக்காக சிந்திச்சு அதனுடைய ப்ராப்பரான நிலைப்பாடை நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமும் கூட. ஹெவன்சி கவுன்சிலிங்குடைய மிக முக்கியமான ஒரு நியத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம குர்ஆனை வந்து நம்ம ஏன்னா நாங்கள் ஓதின காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை நாங்கள் தரணும் அப்படின்னு விரும்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அண்ட் இந்த சூரா யூசுஃபுடைய விவகாரங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த புதன் வியாழன் வெள்ளி சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த புதன் வியாழன் வெள்ளியில் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு விஷயம் என்ன தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தாலும், ஒரு 3 வாட்டி 4 வாட்டி படிச்சிருந்தாலும் அகெயின் உங்களோட ஒரு குழுவாக சேர்ந்து அதை படிக்கும்போது, அதை ஓதும்போது நிறைய உள்ளர்த்தங்களை இறைவன் வந்து நமக்கு புரிய வைக்கிறான். நான் சொல்கிறதுனால உங்களுக்கும் புரியும், அண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கும் நிறைய விஷயங்கள் புரியும். அல்ஹம்துலில்லாஹ் மியூச்சுவலாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டை இறைவன் வந்து இந்த விஷயங்கள் மூலமாக தரான் இன்ஷா அல்லாஹ். ஸோ பி அவேர், கெட் ரெடி. புதன்கிழமையிலேருந்து நம்ம வந்து சூரா யூசுஃபை பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய வகுப்புக்கு நீங்கள் வந்து நான் பேசுகிறப்ப நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் பேசுகிறப்ப நீங்கள் ஜஸ்ட் நான் பேசுகிறத மட்டும் கவனித்தா போதும். ரெக்கார்டிங் ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க வர முடியல அப்படின்னா, வர முடியாதவங்க நீங்கள் என்கிட்ட ப்ரைவேட்டாக கேளுங்க. நான் ப்ரைவேட்டாக தான் அந்த ரெக்கார்டிங் தருவேன். அண்ட் அது வந்து ரொம்ப அமானிதமானது. எனக்கு உங்கள் எல்லாரையும் தெரியும். ஸோ ஐ ஹாவ் ஹோப் ஆன் யூ. ஸோ வந்து இதை வந்து நான் வந்து எப்பவும் போல் யூடியூப்பில் பப்ளிக்காக நான் வந்து போட போகிறது இல்லை. இந்த செஷன் போடுவேன். இதை தாண்டி யூசுஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செஷனுமே வந்து நான் வந்து ரெக்கார்டிங்ஸ் போட மாட்டேன். நீங்கள் ரெகுலர் கிளாஸஸ்க்கு தான் வரணும். சப்போஸ் வர முடியாதவங்க நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த ரெக்கார்டிங் மட்டும் நான் தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அண்ட் அதை தாண்டி நீங்கள் தான் சிந்திக்க போகிறீங்க. நீங்கள் சிந்தித்து நீங்கள் அதற்குரிய விஷயங்களை கொண்டு வரணும். அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். முடிஞ்சளவு அதுக்கு நானும் சப்போர்ட்டிவாக இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவாம்மா? ஸோ இதுதான் நம்ம ஓவராலாக பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 111 ஆயத்துகள் இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் 10 ஆயத்துகள் அப்படிங்கிற வீதத்தில் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு 10 செஷன் 15 செஷனில் சிறந்த முறையில் இது வந்து இந்த சூறாவுடைய வகுப்பு முடியும். ஆனால் இதை தாண்டி நிறையா ஆக்டிவிட்டீஸ் நம்ம முதல்ல இருந்த சகோதரிகளுக்கு தெரியும். கிளாஸ்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம், அதாவது நிறைய பேசிப்போம்.
ஏதாவது நம்ம வாழ்க்கையிலேயே இது நடக்கிற மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன நீங்கள் தீர்வு சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விளையாட்டு மாதிரியான குவிஸஸும் இறைவனுடைய இந்த சூறாக்களில் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து நல்லது தான். ஏன்னா அந்த படிப்பு அந்த கல்விங்கிறத எந்த அளவுக்கு இலகுவாக நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இலகுவாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூரா யூசுஃபில் நம்ம வாழ்க்கைக்கான நிறைய மன நிம்மதியையும் இன்னும் நம்ம வாழ்க்கைக்கான பர்பஸையும் இதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இதில் நம்ம ஆராய போகிறோம். ஸோ அதற்காக நம்ம எல்லாரையுமே வந்து இறைவன் தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த புதன்கிழமை உங்கள் எல்லாரையுமே நான் வந்து அதில் சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான இந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா, உபயோகம் உள்ளதாக இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சிஸ்டர்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓவராலாக சூரா யூசுஃபுடைய ஓரியன்டேஷன் புரிஞ்சுதா? இதற்காகத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஒரு ஒரு அதில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியுடைய அந்த உறவுமுறை, அவங்களுடைய சைக்காலஜி, அண்டு நம்ம ஒரு அத்தாக்கும் ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவுமுறை, சைக்காலஜி, ஒரு ஒரு மேல்தட்டு மக்களுடைய பெண்கள் அவங்களுடைய நிலைப்பாடு, அண்ட் அந்த கல்ச்சர், ஒரு ஒரு சின்ன கல்ச்சரை கூட நம்ம பார்க்க முடியும். அந்த பெண்கள் இப்போ நம்மலாம் வந்து ஒரு பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை வந்து வெட்டி கொடுப்பாங்க, பீஸாக போட்டு கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு 2 பழம் 3 பழத்தை வெட்டி போட்டு பீஸாக வச்சு தட்டில் வச்சுருவாங்க, நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் இங்கே இவங்க வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் பழம் கொடுத்து, கையில் வந்து கத்தியும் கொடுத்து அதை வெட்ட சொல்லுவாங்க. அப்போனா அவங்களுடைய கல்ச்சர் பாருங்கள். இன்றைக்கி எந்த கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த ரோம் யார்? நம்ம இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம உள்ள பார்க்கலாம். இறைவன் நமக்கு வழிகாட்டுவான். ஸோ நிறைய ஆர்வம் எனக்கும் இருக்குது. நிறைய விஷயங்களை நம்மளும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நியத்தும் இருக்குது. துவா செய்யுங்க. இன்னும் வந்து அதிகமான இதில் ஈடுபாடோடு நீங்கள் வாங்க. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நம்ம வந்து வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை சகோதரிகள் என்ரோல் பண்ணவங்க வந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. சப்போஸ் என்ரோல் பண்ணாதவங்க ஒரு வேளை யூடியூப்பில் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். என்ரோல் பண்ணவங்க அல்ஹம்துலில்லாஹ். என்ரோல் பண்ணாதவங்க தாராளமாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிடலாம். செஷன் புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது இன்ஷா அல்லாஹ். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. ஸோ இன்றைக்கான செஷன் பற்றின நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லவே இல்லையே. நான் இவ்வளோ நேரம் பேசினேன், என்ன பேசினேன்னு எனக்கு தெரியணும். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நானும் ஆமினா சிஸ்டர் கிளாஸ்ல வந்து யூசுப் அவங்கள பத்தி நான் கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் தெளிவா கத்துக்க போறேங்கும் போது இன்னும் ஆர்வமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் புதன்கிழமை எப்போ வரும்ட்டு இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. ரசூல் சிஸ்டர் ஆல்வேஸ் மோட்டிவேட்ஸ் மீ. எப்போவுமே ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி என்னையும் பூஸ்டப் பண்ணுவாங்க. நல்ல மாற்றம், நல்ல யுனிக்கான ஒரு பர்சன். மாஷா அல்லாஹ். மற்றவங்க இன்னைக்கு விஷயம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஏதாவது? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரிஃபாயாமாக்கு நான் ஆக்சுவலாக
சரி, நீங்கள் தொடர்ந்து வந்தீங்க, குரூப் டிஸ்கஷன்லையும் கலந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணேன். பட்டு இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பி இருக்கிறதுனால உங்கள் சர்டிஃபிகேட் என்னால் டக்குன்னு ரெடி பண்ண முடியல. பரவாயில்ல சிஸ்டர். என்னால இப்ப அதுதான் எனக்கு இங்க கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால சரியா கிளாஸ் கவனிக்க முடியல. காசூரா ஃபுல்லா ஓரளவுக்கு கவனிச்சுட்டேனாலும் அந்த இது குரூப் டிஸ்கஷன்ல எல்லாம் என்னால ஒழுங்கா இது பண்ண முடியல. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் யூசுப்ல சிறப்பா செஞ்சிடலாம் சிஸ்டர். நான் ரொம்ப பண்றேன் கிளாஸ் எல்லாம். எனக்கு வீட்டுல ஆள் வந்துட்டே இருக்காங்க. என் மோ பெரிய மனுஷன் அதுல இருந்து பிஸியாவே இருக்கேன் நானு. இன்னைக்குமே எங்க மச்சியெல்லாம் வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் எல்லாம் சத்தமா பேசணுமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கதவை தப்பு போட்டு உட்கார்ந்துருக்கேன். ரொம்ப மிஸ் பண்றேன் நான் கிளாஸ் எல்லாம். அது ஆமினா சிஸ்டர் கிளாஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். காலையில சுத்தமா டைம் இல்ல. பாப்பா வீட்லயே தான் இருக்கா. எல்லாரும் வந்து வந்து போறதுனால சுத்தமா டைம் இல்ல. எனக்குன்னு டைம் ஒதுக்கவே முடியல. இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் யூசுப் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா சிஸ்டர். ஜஸக்கல்லாஹ் ஹைர். சும்மா நம்ம ஓதுறதுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம என்ன அதுல சொல்ல வராங்கன்றது தெரியாமலே நம்ம இத்தனை நாள் ஓதிட்டு இருந்தோம். இப்ப என்னென்ன விஷயம் சொல்றாங்க, ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட அந்த அளவுக்கு மைண்ட்ல ஏற்றி அதை சிறப்பா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து நீங்க சிறப்பா இருக்கிறதுக்கு நாங்க இன்ஷால்லா கண்டிப்பா துவா செய்யறேன் சிஸ்டர். இன்னும் நீங்க நல்ல நல்ல அமல்கள் செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு துணையா இருப்பான். ஜஸாக்கல்லாஹு கைரா. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நியூ பேட்ச் சிஸ்டர்ஸ் புதுசாக இப்போ தான் ரிசர்ச்னு ஒரு பேரை போட்டு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம்மா ஹாஜிராம்மா. எது ஃபீல் எல்லாம் ஒன்றும் பண்ணலாங்கம்மா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய ஹலாலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயிலையும் கொடுத்து இன்னும் நிறைய மக்களை பெண்களை வந்து தீனின் பக்கம் வந்து அல்லாஹ்தாலா உங்க மூலியமா இழுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவோ படிச்ச பெண்கள் வந்து அறியாமையினால நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. தீனுன்னா தீனுன்னா என்னன்னு தெரியாம நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் மூலியமா அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு தீனுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலியமா அல்லாஹ்தாலா உங்களுக்கும் ஹிதாயத், உங்களுக்கு அல்லாஹ்தாலா சொர்க்கத்தை தரணும். இந்த செக்ஷன் மேலும் வளர்ந்து பெரிய அளவுல வரணுங்கம்மா. இந்த செக்ஷன் துஆக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப கோடான கோடி பேர் பார்க்கக்கூடியதா வரணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். மற்றவங்க வலைக்கும் சலாம். இன்னைக்கு ஓரியன்டேஷன்ல வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா. கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க தினமும் அல்குரான் அந்த கிளாஸ்லயுமே வந்து நீங்க அந்த சொல்லும் போது நிறைய கேள்விகள் வரும் எங்களுக்கு. அது இது என்ன ஆன்சர் எங்களுக்கு புரியாம இருக்கும். உலகத்துல இவ்வளவு நடக்குதா அப்படிங்கிறதுக்கு குழப்பமா இருக்கும். உலகத்துல நடக்கிறதையும் குரான்ல சொல்றது அல்லாஹ் என்ன சொல்றான்னு வந்து இருக்கும்போது நிறைய குழப்பம் ஏற்படும். என்னன்னே உங்களுக்கு புரியாது. சரி, இந்த கிளாஸ்ல மூலமா கூட இந்த உலக அரசியல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம தெளிவா இருக்கலாம். தற்சாரி காட்டுறது கூட அந்த சிக்னாக்கள் வந்து நம்ம அல்ல தெளிவாக நம்ம ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தெளிவு தெரியுது. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். பக்கத்துலேயே அம்மாவோட மொபைல்லையும் இருக்கு போல. அல்ஹம்துலில்லாஹ்மா அல்ஹம்துலில்லாஹ். 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து பார்க்கறதுனால அந்த சவுண்டு இவங்க பேசும்போது அவங்களோட சவுண்டும் வருது. பரவாயில்ல மாஷா அல்லாஹ். அசீஷாமா உங்கள் ஏஜில் தான் நாங்களும் வந்து இந்த இந்த தேடலில் இறங்கினோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கும் மானசீகமான நிறைய குருமார்கள் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. மாதிரி அவங்களுடைய டைமில் தான் வந்து நாங்களும் அந்த மாதிரி ஏஜில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஏஜில் தான் நானும் ஆமினா சிஸ்டரும் ஃப்ரெண்டானோம்.
அப்பையிலேருந்து எங்களோட பயணம் தொடருது. நிறைய விஷயங்கள் மானசீகமாகவும் நேரடியான வகுப்புகள்லையும் நாங்கள் தெரிஞ்சுப்போம். அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட நாங்கள் இவ்வளோ நாள் ஒன்றா இருக்கிறதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றா இருக்கிறதுக்கு ரீசன் எங்களுடைய கொள்கை ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்ப மதிப்பேன். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அசீஷாமா இந்த ஏஜில் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஏஜில் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் வருவீங்க. அது கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க. எவ்வளோ பிரச்சனைகள், சிக்கல்கள், தவறுகள் நடந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உங்களை இறைவன் சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் பெற்றோர் மாதிரி எனக்குமே இப்போ வருது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் இறைவன், ஏன்னா இந்த வயசில் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நோக்கி நம்ம போயிருக்கலாம். ஆனால் இது எல்லாரும் பெரியவங்க தானே இருக்காங்க, நான் எதுக்கு இதில் வரணும் அப்படின்னு சிந்திக்காமல் அவங்களோட நீங்களும் ஒரு ஆளாக உட்காந்து நீங்கள் கிளாஸ் கவனித்து இதில் டவுட்ஸ் வேறு கேட்பீங்க. மாஷா அல்லாஹ். அந்த டவுட்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் சில டவுட்ஸ்க்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். ரீசன் என்னென்னா நீங்கள் அதை தேடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அந்த ஆர்வம் மாஷா அல்லாஹ். அண்ட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய எங்களால் முடிஞ்ச சப்போர்ட், எங்களால் இன்னும் முடிகிற சப்போர்ட் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சூரா யூசுஃபில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கான். நம்ம தினமும் அல் குரானில் கூட நான் மட்டும்தான் சொல்லுவேன், நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. ஆனால் இதில் நீங்கள் பேசணும். உங்களை பேசுகிற அளவுக்கு நம்மளோட செஷன்ஸ் இருக்கும். அதனால தான் ரெக்கார்டிங்ஸ்லாம் நான் தரமாட்டேன், நீங்கள் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணுவோம், பட் ரெக்கார்டிங் ப்ரைவேட்டாக இதுக்கு முன்னாடி டீம்ஸ் அப்படிங்கிற ஆப் வச்சுருந்தோம். ஸோ டீம்ஸ் ஆப் ரொம்ப 5 செக்ஷனாக பிரித்து ஒவ்வொன்றும் அதில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது அருமையாக இருந்தது. பட் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைகள் அதிகமாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம். ஸோ போன தடவை ஆனால் நம்ம டீம்ஸே யூஸ் பண்ணலாமா, இல்லை வாட்ஸ்அப் இதே ஓகேவா? ரசூல்மா, ரிஃபாயாமா கொஞ்சம் சொல்லுங்கள். டீம்ஸ் ஓகேவா, இல்லை வாட்ஸ்அப்பே பண்ணலாமா? சிஸ்டர் அந்த ஆப் டக்குன்னு இது ஆஃப் ஆயிருது சிஸ்டர். அதனால மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலயே நிறைய மறுபடியும் நம்ம கேட்டு அந்த நோட்ஸ் எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்ஷால்லா வாட்ஸ்அப்லயே நம்ம பாத்துக்கலாம் சிஸ்டர். ஓகேமா. ரசூல் சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், ரொம்ப தான் கஷ்டமா இருக்கு அதுல. ஏன்னா டீம்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு உள்ளது தான். ஸோ இங்கே எல்லாம் நம்ம இனிமே தான் ப்ரொஃபஷன் ஆக போகிறோம். ஸோ இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம டீம்ஸ்லாம் யூஸ்வல் ஆயிரும் நமக்கு. இப்போதைக்கு நம்ம இப்போ தானே ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம வாட்ஸ்அப்பே வச்சுப்போம். ஆனால் வீடியோஸ் ரொம்ப ப்ரைவேட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ப்ரைவேட்டாக யாருக்கு வேணுமோ நீங்கள் கேளுங்க. நான் இன்றைக்கான செஷனோட இதை நான் உங்களுக்கு தரேன். யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன், ஆனால் ப்ரைவேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அதனால் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணிக்க வேணாம் நீங்கள். நான் இந்த வீடியோஸ் மட்டும் சூரா யூசுஃப் ஏன் ஷேர் பண்ண வேணாம் சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் காமிக்க வேண்டியது இருக்குது. இல்லை அப்படின்னா எல்லாமே ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மதிப்பு குறைஞ்சிடும். ஸோ அதற்காகத்தான் நான் சில இடத்துல ஒரு ஒரு ஆக்சசபிள் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். உங்களுடைய அந்த நோட்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செஷன் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே கேட்காதீங்க. ஃப்ரீயாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்னெல்லாம் கேட்டிங்கன்றதை மைண்டில் ரீகால் பண்ணி அதை அப்படியே நோட்ஸாக எழுதுங்க.
இதுதான் ஒரு ப்ராப்பர் நோட்ஸ்க்கான விஷயம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மூளையில் வலது மூளை இடது மூளை ரெண்டுமே 1 by 1 தான் வேலை செய்யும். ரெண்டுமே ஒரே டைமில் வேலை செய்யாது. அப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்து அதை நம்ம எழுதுகிறோம், ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இடது மூளை வேலை செய்யும். இதே நம்மளாக சிந்திச்சு க்ரியேட்டிவாக பண்ணுறோம் அப்படின்னா வலது மூளை வேலை செய்யும். இப்போ நீங்கள் இந்த நோட்ஸ் எடுக்கும்போது நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே நீங்கள் எழுதும்போது ஒன்று எழுதுவீங்க, ஆனால் உங்கள் மைண்டில் அது வந்து ஸ்டோர் ஆகாது. இல்லை மைண்டில் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா எழுத முடியாது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது நான் உங்களுக்கு புதுசான ஒரு மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது பர்சனலாக நான் கற்றுக்கிட்டு நானும் இந்த மாதிரி காலேஜ் டைமில் நோட்ஸ் அதிகமாக எடுப்பேன், நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஃப்யூச்சரில் என்னாச்சு அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறேன், ஆனால் நோட்ஸை வந்து நம்ம திருப்பி எங்கேயாவது போய் பார்க்க முடியுதா? எவ்வளோ நோட்ஸ் எழுதினாலும் அதை திருப்பியும் வந்து தேவைப்பட்டால் தான் ரெஃபர் பண்ணுவோம், இல்லைன்னா அதையே உட்காந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்க மாட்டோம். அதே நம்ம மனசில் நல்லா பதிஞ்ச விஷயத்தை எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணி நம்ம பேசுவோம். அதை நம்ம ரெஃபர் பண்ண வாலண்டியராக ரெஃபர் பண்ணோன்னு கூட இல்லை, நம்ம மனசே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடும் அடுத்து இதை பேசு அப்படின்னு. ஸோ இந்த ரிசர்ச் டீம் விஷயம் உங்களுக்கு பண்ண போகிறதே விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து உள்வாங்குங்க. அதன் பிறகு அந்த விஷயங்களை நீங்கள் நோட்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதை தவிர அந்த நோட்ஸை நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசில் தோணுனதை எழுதி அந்த நோட்ஸை எழுதி ஷேர் பண்ணுவோம். அப்போ ஒரு 8 பேர் நம்ம ஷேர் பண்ணுறோன்னா 8 பேரோட நோட்ஸையுமே வாசிங்க. அப்போ ஒவ்வொருத்தரோடைய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மைண்டுக்கு வரும். ஸோ உங்கள் மனசு, உங்கள் மூளை, உங்களுடைய அந்த நினைவுகள் தான் உங்களுடைய நோட்பேடாக இருக்க போது நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க தான் போகிறீங்க. அதன் பிறகு அதை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. சரியா? ஸோ இந்த ஒரு நிலைப்பாடோட நம்மளுடைய வகுப்புகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னும் நீங்கள் கலந்துக்கிடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, சூரா யூசுஃபில் கலந்துக்கிடணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக என்னை அணுகுங்க. அதற்கான ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி குழுமத்தில் இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து சில டைம் கேட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஐ கேன் கிவ் யூ. உங்களுடைய டைம் எடுத்துக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பே பண்ணுங்கள். இதனுடைய அமௌண்ட் வந்து ₹700 இந்த சூரா யூசுஃபை நல்லபடியாக நம்ம ரிசர்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் சலாம்மா. எல்லா பிள்ளைங்களும் நல்லா டிகிரி படித்த பிள்ளைங்களா இருக்குனாங்களா, படிக்காதவங்களா இருக்க எப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு எழுதட்டுங்களா? யார் சொன்னாமா இங்கே அதிகமாக டிகிரி படித்தவங்கன்னு? இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக வந்து 12th படித்தவங்க, 10th படித்தவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க. அசீஷா பாப்பா மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து குழந்தைங்க வச்சுருக்காங்க, 10th 12th தான் படிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய அந்த செயலும் வந்து டிகிரி படித்தவங்க மாதிரியே மாறுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுதான் பெனிஃபிட்டு, நம்மளுடைய ரிசர்ச் டீமோட பெனிஃபிட்டே அதுதான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக பேசின ரசூல் ரிஃபாயாவை தான் நீங்கள் பார்த்தீங்க. இவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நிலோஃபர் சிஸ்டர், ரம்லத் சிஸ்டர் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்களோ, அமைதியாக என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்களோ, இதே மாதிரி இருந்தவங்க தான் அவங்களும். பட் நவ் மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் நமக்கும் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். நம்மளே ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு யாராவது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். எல்லோரும் மனுஷங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளையும் வந்து மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு வந்து ரசூல் சிஸ்டரும் ரிஃபாயா சிஸ்டரும் வந்து பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய நிலைப்பாடும் வீடுகளில் வந்து ரொம்ப மாறுச்சு.
அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு சில இதெல்லாம் கொடுத்தோம். நம்ம தொலையுணர்வில் எப்படி பார்க்குறோம், காலைல கிளாஸில் தொலையுணர்வில் ஒவ்வொருத்தவங்க நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைகள், அதே மாதிரி இவங்களுக்கெலாம் கொடுத்தோம். மாஷாஅல்லாஹ். அதில் நிறைய பெனிஃபிட் கிடச்சிது. இதில் என்ன ஹைலைட்னா, அவங்களுக்கு கிடைச்சதை விட கொடுத்த எனக்கு அதை விட ஹைலைட் கிடச்சிது. இங்கே நான் இந்த நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கோட பரக்கத்தால் தான் நான் இங்கே இப்போ இந்த லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கணவரோடு நான் இங்கே வந்து இங்கே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒரு ஒரு இவ்வளோ நாள் இருந்த இடத்துலேருந்து அப்படியே இங்கே புதுசாக வந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங்கில் நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பேருக்கு இதனால் பலன் கிடச்சிது. அல்ஹம்துலில்லாஹ். துவா செய்யுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய செயல்களில் இன்னும் நம்ம இது பண்ணுவோம். எல்லாரும் ஒரே மாதிரியான ஆட்கள் தான். அதனால் எங்களால் முடியுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நம்ம வந்து படித்தவங்களை விட படிக்காதவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும். நம்ம படிக்கலையே, நம்ம டிகிரி முடிக்கலையேன்னு நினைக்காதுங்க. மற்றவர்களை விட அவர்களுக்கெல்லாம் அதிகமா அறிவு கொடுத்துருக்கான். உதாரணம் நம்முடைய ரசூலுல்லாஹ் உம்மி நபியில தான் இருந்தாங்க. ஆமாம், ரசூலுல்லாஹ். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் மைண்டு, அதாவது மனனம் செய்கிற புரிஞ்சுக்கிறது, மனனம் செய்கிற பக்குவம் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க தான் எழுதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கு. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப 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 மோசமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான். அதில் நீங்கள் இல்லைங்கிறதே பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். அதனால் நீங்கள் அதை பற்றி சிந்திக்க வேணாம். இப்போ நீங்கள் இந்த வயசுலையும் இறைவனோட இல்முக்காக வரீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட எஜுகேஷன். ஸோ யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால அது டிகிரி ஆகிடாது. உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபைட் பண்ணணும். நான் இதில் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபைட் பண்ணுறது தான் உண்மையான டிகிரி. அண்ட் அந்த விஷயத்த இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ். ஓகேம்மா. இதில் மட்டும் நான் நுழையலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பேன். இப்போ ஃப்ரீயாக இருக்குது மனசு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சிமா. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் அம்மாவோட அம்மா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எங்கள் அம்மம்மா வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிற மன அழுத்தம் ரொம்ப அவங்களுக்கு இருக்கும். அவங்கள மையமாக வச்சு தான் நான் இந்த படிப்பே படித்தேன். எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு படிப்பே அவங்கள மையமாக வச்சு தான் படித்தேன். ஒருவேளை நம்மளும் அப்படி ஆயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹெரிடிட்டியாக வரும்ல. ஸோ அவங்கள வச்சு தான் படித்தேன். இன்றைக்கி அவங்க இல்லை, உயிரோடு இல்லை. ஆனால் அவங்கள மாதிரி பல பேர் இன்றைக்கி வந்து எனக்கு துவா செய்கிறீங்க, எனக்காக வாழ்த்துறீங்க, என்னால் பயன்பெறுறீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்போது எங்கள் உம்மம்மாக்கும் இந்த நன்மை வந்து போகணும் அப்படின்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கம்மா ரிஃபாயாம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சிஸ்டர், எனக்குமே வந்து நான் இந்த சிஸ்டர் சொன்னாங்களா மன அழுத்தத்தில் இருந்தேன், இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு. இதை எடுத்துக்கிட்டேன்னா நானுமே வந்து நிறைய விஷயத்த வந்து போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவ தான். இப்போ இந்த 6 மாதம் இந்த கிளாஸ்க்கு முன்னாடி அப்படி இருந்தேன். இந்த கிளாஸ் எப்போ அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவுமே வந்து எங்களுக்கு மைண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுச்சு. எப்போல்லாம் வந்து நம்ம அல்லாவை அதிக நினைக்கிறோமோ நம்மளோட மைண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுன்றது வந்து இந்த கிளாஸ்லாம் வரதான் வந்து தெரியவே வந்தது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த விஷயத்துக்குலாம் நம்ம இவ்வளோ மன அழுத்தத்தில் கொண்டு போய் நம்மளே வச்சுக்கிட்டோமே. நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நல்ல எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான். அதை வச்சுட்டு நம்ம அல்லாஹ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறோமோ
அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாத்தையுமே இலகுவாக்குவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து இந்த குரூப்பை தொடர்ந்து நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த மன அழுத்தம்லாம் சீக்கிரமாக ஓடி போயிடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. ஸோ அல்ஹம்துலில்லா. ஷரீஃபாம்மா எதுவுமே பேசலையே. நான் இப்போ தான் பார்க்குறேன் ஷரீஃபான்னு ஒரு கேரக்டர் இருக்கீங்க. ஷரீஃபா, ராபியா சிஸ்டர்ஸ் காணலை, ஓடிட்டாங்க. சரி கைர் அல்ஹம்துலில்லா. இன்னும் வந்து நம்மளுடைய வகுப்புகளில் கலந்துக்கோங்க. அர்ஷித் ரஹ்மான் சிஸ்டர் உங்கள் பேர் என்ன மறந்துட்டேன், ஆனால் எனக்கு நல்லா தெரியும் உங்களை. ரஃபிகா பேகம். ஓகேம்மா ஓகேம்மா அல்ஹம்துலில்லா. நீங்கள் ஹெவன்சி கவுன்சிலிங் இதில் பார்த்து கம்யூனிட்டியில் பார்த்து வந்தீங்களா? ஓகேம்மா ஓகேம்மா அல்ஹம்துலில்லா. ஸோ நம்ம ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்ஷால்லா. புதன்கிழமை வரைக்கும் இருக்குது. இந்த டைம் 2:30 to 3:30 தான். நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா, இன்னும் நான் கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிடலாம். ஸோ என்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேளுங்க, நான் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாமா. ஜஸாக்கல்லாஹு கைர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நம்மளுடைய வகுப்புகளை தொடர்ந்து இது பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வந்து முற்றிலுமாக நான் வந்து லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் கூட லீவே இல்லாமல் ஒரு 55 நாள் போயிருக்கு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்படுது. ஸோ வந்து ஒரு 2 days வந்து ஃபுல் லீவ், என் ஃபோனுக்கு நான் வந்து லீவ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளுடைய இந்த ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த கிளாஸஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்களுமே வந்து உங்களெல்லாம் டைரெக்டாக எங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஷேர் பண்ணது இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கான, அதாவது ஷேர் பண்ணவங்க நம்ம கூட இல்லைன்னாலும் ஷேர் பண்ணதுனால வந்தவங்க நிறைய பேர் வந்து நம்ம கூட இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் எல்லா கிளாஸஸுமே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சகோதரிகளை வரணும் அப்படின்னு நியத்து வைங்க. நிறைய பேர் அதனால தான் சில இது வந்து ஃப்ரீயாகவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், சில இது வந்து பெய்டில் போடுறோம். ஏன்னா ரெண்டுமே வேணும். பெய்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான நிலைப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது தான். ஸோ கல்விங்கிறது வந்து மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் விட கல்வியில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சிறந்தது, ரொம்ப நீதமானது. எல்லாம் வந்து செலவழிக்க தானே சொல்கிறான், தான தர்மத்தை தாண்டி செலவழிக்க தான் சொல்கிறான். அப்போ அந்த செலவுங்கிறது எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம், அதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இது. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நிறைய நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். ஆமினா சிஸ்டர் ஏதாவது நீங்கள் சொல்லணுமா? ஆமினா சிஸ்டர் என்னை கோர்த்து நான் எதுவும் சொல்லலையே. இல்லை 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 அப்படி இல்லை நீங்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்களே, அதான் வேறு எதுவும் சொல்கிறீங்களா அப்படி கேட்டேன். மற்ற குரூப்ஸில் வந்துட்டு நீங்கள் லிங்க் போடும்போது மீட்டிங் லிங்க்ஸ் மட்டும் போடுறீங்களா, அந்த மாதிரி போடாமல் நம்மளுடைய கம்யூனிட்டி லிங்க்கே போட்டு அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டைமும் போடும்போது சில டைம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால வர முடியாமல் போயிடுது. ஸோ அந்த அதனால வெளியே ஷேர் பண்ணக்கூடிய சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா? இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளியே ஷேர் பண்ணக்கூடிய சிஸ்டர்ஸ் வந்து இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி லிங்க்கே வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்க கம்யூனிட்டியில் மட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு தான் ஃப்ரீ கிளாஸஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் கம்யூனிட்டியில் போடுறோம்ல, குரூப்பில் இல்லை அப்படின்னாலுமே. ஸோ அப்படி பார்த்து அவங்க வரட்டும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா முன்னாடி வந்தவங்கனால வர முடியாமல் போயிடுது, அதனால சொல்கிறேன்.
எல்லா சிஸ்டர்ஸும் தான். இஃபா சிஸ்டர் இருந்தாலும் சரி, இல்லை ரமணன் சிஸ்டராக இருந்தாலும் சரி, பழைய சிஸ்டர்ஸோ புது சிஸ்டர்ஸோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம கம்யூனிட்டிக்கு இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வர்றது உங்கள் கையில் தான் இருக்கு. இன்ஷால்லா சிஸ்டர், கண்டிப்பாக. அதனால ரசூல் சிஸ்டர் பேரை சொல்லாதனால ரசூல் சிஸ்டர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம மற்ற சிஸ்டர்ஸ் பேர் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கம்யூனிட்டியோட லிங்க்கை கொடுத்து அவங்கள வர சொல்லணும். இன்ஷால்லா நாங்கள் ஈவினிங்குள்ளே கம்யூனிட்டியோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுருவோம். மறுபடியும் ஷேர் பண்ணுறதுக்கு எதுவாக நாங்கள் போட்டு விடுறோம், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் வைங்க, ஓகேவா? அவ்வளோதான் சிஸ்டர், அதை தான் நான் சொல்லலாம்னு வந்தேன். நீங்கள் ஆக்சுவலாக அதை முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். உங்களோட இந்த அழகான நேரத்தை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். நெட்வொர்க் இஷ்யூவா? சிஸ்டர் பையன் வந்துட்டான் ஸ்கூல்ல இருந்து. ஸோ நான் அவனை பார்த்துட்டு நின்னா டேப் ஆஃப் ஆயிட்டு இவ்வளோ நேரம் ஆன் பண்ணிட்டு. ஓகேம்மா, இன்ஷால்லா நம்ம டைமிங் அதான் 2:30 to 3:30 அல்லது ஈவினிங் எதுவும் வைப்போமா அப்படின்னு நாம் வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இன்ஷால்லா புதன்கிழமை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம், பிரச்சனை இல்லை. ஜஸாக்கல்லாஹ் கைர்மா. இங்கே பாருங்கள். ஓகே. ஷரிஃபா சிஸ்டர்லாம் பாவம் 2 தடவை ஃபீஸ் பே பண்ணாங்க. அவங்களுடைய ஆர்வத்தில் ஃபீஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டாங்க, பட் வேறு ஒரு இதுக்கு பே பண்ணிட்டாங்க. அகெயின் இல்லை பரவாயில்ல நான் திருப்பியும் பண்ணுறேன் அப்படின்னு 2வது டைம் பே பண்ணாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள். ஏன் அப்படின்னா அது கஷ்டம்தான், பணம் போயிடுச்சு, அது கஷ்டம்தான். எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் பணம் வேணான்னு கூட சொல்லிட்டேன். ஆனாலும் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா தானே, அதில் பெனிஃபிட் இருந்தால் தானே அவங்க வந்து ஆர்வமாக அடுத்த இதையும் வந்து என்ன எதுன்னே கேட்காம செய்வாங்க இல்லை. ஸோ அந்த ஒரு நிலைப்பாடு வந்து எங்களுக்கு நம்ம கரெக்டான இதில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கொடுத்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் அந்த அமௌண்ட்டு போனது எனக்கும் கஷ்டம்தான். நான் வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன், பட் அவங்க கேட்கலை, இன்னொரு தடவையும் பே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி வந்து உங்ககிட்ட சொன்னேன், ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு. பிகாஸ் சில வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா என்னோடய நம்பர் போட்டோம் அப்படின்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஸோ அந்த அக்கௌண்ட்டு என்கிட்ட இல்லவே இல்லை, நான் அதை திவால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து அவனுங்களாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேட்டுட்டு பே பண்ணுங்கள். நான் சொல்கிற ஐடிக்கு பே பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அது எனக்கு அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான், அது கஷ்டம்தான் அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால் அதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லோ தான், ரொம்ப லோ தான் இந்த அமௌண்ட்டு. பட் ஸ்டில் அதனுடைய வேலை, அதனுடைய வலி தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால எனக்கு பர்சனலாக அது ரொம்ப வலிக்குது தான். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய கல்வி, இது 3யுமே அல்லாஹ் வந்து அழகாக்கி தரணும் அப்படிங்கிற நியத்தோட நம்ம பயணிப்போம். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. இன்னைக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ். கட்டணும். என்னம்மா? இந்த ஃபீஸ் எத்தனை நாளைக்குள்ள கட்டணும்? இல்லை, இந்த ஃபீஸ் வந்து 700. நீங்கள் வந்து இந்த டைம், உங்களோட டைம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். சில சகோதரிகள் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வகுப்பு வந்து 1 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ 1 மாதம் 40 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ். வீட்டில் கேட்டுக்கணுங்க சார். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகேம்மா, இன்ஷா அல்லாஹ். நாளைக்கான 2 days வந்து லீவு தான். நான் இன்ஷா அல்லாஹ் ஈவினிங்கும் சொல்லிடுறேன். நாளைக்கு புக் ரீடிங்கும் வந்து லீவு தான். எனக்கு 2 days வந்து ஃபோனை தூக்கி போட்டு நான் இருக்கணும். ரொம்ப வந்து எனக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது. துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.
கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு மண்டே உங்களை நான் வந்து சந்திக்கிறேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்ஸலாம்மா. எப்பயுமே சரிங்கம்மா, மாசத்துல ஒரு வாட்டி நீங்க லீவ் போட்டுக்கோங்கம்மா. ஏன்னா நீங்க சின்ன வயசு பிள்ளைங்க தான். நீங்க ம் எவ்வளவுதான் படிச்சிருந்தா கூட உங்களுக்குன்னு ஒரு சில, உங்க வீட்டுக்காருக்குன்னு ஒரு சில இது இருக்கும். அவர் எங்கேயாவது நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம்னு நினைப்பாரு. அதனால நீங்கள் மாசத்துல ஒரு நாளைக்கு நீங்கள் லீவு எடுத்துக்கோங்க. லீவை விட்டுருங்க. ஆ லீவே போடாமலாம் கிளாஸ் ஆ நீங்கள் லீவு போடுங்க. அதுதான் உங்க நானும் ஃபேமிலிக்காக, யோசித்தேன். உங்களுக்காக. ம் ஆமா, ஒரு நாள் 2 நாள் கம்பல்சரி, மாசத்துல ஒரு நாள் 2 நாள் கம்பல்சரி லீவ் எடுத்துக்கோங்க. ம் 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 இன்ஷா அல்லாஹ்மா, இன்ஷா அல்லாஹ்மா. எல்லாம் லீவ் தாங்க, கிளாஸ் எல்லாம் வேணாங்க. இன்ஷா அல்லாஹ்மா. லீவ் போட்டுக்கோங்க. நீங்க சின்ன வயசு பிள்ளைங்க தான். நீங்களே ம் இப்போ வீட்டுக்காரர் எங்கேயாவது ஜாலியாக கூப்பிட்டு போகணும்னு நினைப்பாரு. இல்லை நம்மளே கூட இதுலயே இருக்கிறோமே, அப்படி கொஞ்சம் மைண்ட் அப்படி ஃப்ரீ பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆ ஆ ஆ எப்பயுமே மாசத்துல ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு லீவ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை லீவ் போட்டுக்கோங்க. நல்லதும்மா, நல்லதும்மா. ஒரேடியா கிளாஸ்லயே இருக்க வேண்டாம். ஓகேம்மா, ஓகேம்மா. இன்ஷா அல்லாஹ்.